மதுரையில் 105 கோடி ரூபாய் செலவில் வேளாண் விற்பனை முனையம் துவக்கப்பட உள்ளது. இதற்கான நிதியையும் அரசு ஒதுக்கீடு செய்துள்ளது. மதுரை மாவட்டம் முக்கம்பட்டியில் அமையவுள்ள வேளாண் விற்பனை முனைய இடத்தை அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் பார்வையிட்டார். அப்போது மாவட்ட வருவாய் அலுவலர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் அந்த இடம் பற்றி விளக்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம், தமிழகத்தில் பெருந்துறை, மதுரை முக்கம்பட்டி, சென்னை நாவலூர் ஆகிய 3 இடங்களில் வேளாண் விற்பனை முனையம் அமைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் அதற்கான நிதியும் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். டெண்டர் விடப்பட்டு விரைவில் விற்பனை மைய பணி துவக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். இந்த புக்கம்பட்டியில் 50 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டிருப்பதை இன்று பார்த்து மத்திய அரசு ஒப்புதல் வழங்கி நிதி ஒதுக்கீடும் செய்துள்ளது. நவீன காய்கறி மார்க்கெட் ஒன்று அமைக்க 85 கோடி ரூபாயில் 30 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துள்ளது. இதற்கும் இப்பொழுது டெண்டர் விடப்பட்டுள்ளது. இந்த நிகழ்ச்சியின் போது விற்பனை வாரிய தலைவர் கணேசன், வேளாண் பல்கலை துணைவேந்தர் முருகேச பூபதி, விவசாய கல்லூரி முதல்வர் வைரவன் உட்பட அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர்.